ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிமான்டிக் டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். சிமான்டிக் டாக்ஸ். சிமான்டிக் டாக்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம HTML ல வந்துட்டு அந்த டாக்ஸுக்கே வந்துட்டு ஒரு மீனிங் இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு இப்ப இதிலேயே பார்த்தீங்கன்னா, சம்மரி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இது வந்து ஒரு சம்மரிய குறிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, அந்த டாக் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த டீட்டெயிலா குறிக்குது. டெல்லுனா டெலீட். இன்சர்ட்னா ஐஎன்எஸ்னா ஏதோ ஒரு விஷயத்த இன்சர்ட். சப் எஸ்யூபி அப்படின்றத சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்ன்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நமக்கு ஒரு சிமான்டிக் டாக் அப்படின்றத சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு டெஃபினிஷன் குடுக்கணும்னா, தே ஆர் டிஃபைன்ட் அஸ் மீனிங்ஃபுல் டாக்ஸ். ஒரு மீனிங்கோட குறிக்கிறது. ஓகே. இப்ப இந்த சிமான்டிக் டாக்ஸ்லயே வந்துட்டு நம்ம ஒரு HTMLலாம் வந்துட்டு ஒரு லேஅவுட் கிரியேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எப்படி சொல்றான் சாரி. HTMLங்கிறத வந்துட்டு ஒரு லேஅவுட்டா பிரிக்கலாம். ஏன்னா அது ஒரு டிசைனிங் தானே. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேனே. நமக்கு எக்ஸெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளாங்க் ஒண்ணு குடுத்துரும். ஓகே. இப்போ இதுதான் நம்ம பேஜ்ன்னு எடுத்துக்கலாம். ஆ ஓகேவா? ஆ அவுட் பார்டர் மட்டும் குடுத்துக்கிறேன். ஆல் பார்டர், நோ பார்டர், அவுட் சைட் பார்டர்ஸ். ஓகே. குடுத்துட்டேன். இதுதான் நம்ம பேஜ் அப்படின்னா, ஸோ மேல இருக்கிறத என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட்டு மெர்ஜ் சென்டர். இத ஹெட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா ஹெட்டிங்ஸ் ஒரு பேஜோட ஹெட்டர். இதெல்லாம் வந்துட்டு ஹெட்டிங்கோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நம்ம குடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு கீழ இருக்கிறத என்ன சொல்லுவோம்? நம்ம வந்துட்டு நேவிகேஷன். இதாவது நம்ம இந்த இதுலயே வந்துட்டு வெப் பேஜ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல வந்துட்டு, அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுறது, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இதுக்கு ரவுட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த நேவ் பார்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப கீழ இந்த இடம் ஃபுல்லாவே என்ன சொல்லுவோம்னா, நமக்கு வந்துட்டு கன்டென்ட் குடுக்குறதுக்கு செஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு அசைடு வரும், ஆர்டிக்கிள் வரும். அசைன்னா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு அந்த பேஜ்ல வந்துட்டு இந்த ஆட் ஓடுறது இல்லாட்டி அன்வான்டட் திங்ஸ் இது எல்லாமே அசைன்னு சொல்லுவோம். அது இந்த சைட்ல கார்னர்ல ஏதாவது ஒரு டாக் யூஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இத வந்துட்டு செஷன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். செஷன் சாரி. ஓகேவா? இந்த டாக் கீழ. அண்ட் இத வந்துட்டு நம்ம ஃபூட்டர் அதெல்லாம் வழக்கம் போல இதுல வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் வெப் பேஜ்ல குடுத்துருப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு வெப் பேஜோட ஒரு லேஅவுட் மாரின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிமான்டிக் டாக் மாரி தெரியுதா? ஐ மீன் உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் டாக்ஸ் மாரி இருக்குதா? ஹெட்டர், நேவிகேஷன், செஷன், அப்புறம் ஃபூட்டர். ஸோ இது எல்லாமும் தான் வந்துட்டு ஒரு பேஜோட லேஅவுட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிமான்டிக் டாக் அப்படின்ற மாரி சிமான்டிக் டாக்கா வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் தான் குடுத்துருக்கேன். ஹெட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது வந்துட்டு ஹெட்டிங், இந்த லோகோ, சர்ச் பண்றது அந்த மாரி விஷயத்த கவர் பண்ணும். ஃபூட்டர்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், காப்பிரைட் டீட்டெயில்ஸ் அந்த மாரி விஷயத்த கவர் பண்ணும். நேவிகேஷன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். அதர் லிங்க்ஸ வந்துட்டு குடுத்தா இந்த அடுத்த டாக்குமெண்ட் போறது, இல்லாட்டி அடுத்த பேஜ் போறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடியது. ஆ தென் அசைடுனா நான் சொன்ன மாரி இந்த ஆட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி உள்ள விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். தென் மெயின். ஆ மெயின் செஷன் சாரி இந்த இதில மெயின் போட்டுக்கலாம். செஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆமா எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். மெயின் வச்சுக்கலாம். மெயின் கன்டென்ட் அதனால தான் இது போட்டுருக்காங்க. ஸோ அதில பார்த்தோம்னா, அதுக்குள்ள தான் வந்துட்டு ஹெட்டரு அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் வரும். இந்த செஷன் நான் சொன்னோம்ல, அந்த செஷன்றதும் அதுதான் ஆக்சுவலா. தென் ஆர்டிக்கிள். ஸோ இதிலேயே வந்துட்டு ஏதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கிளா பிரிக்கணும். இப்ப ஆங்குலர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காம்போனன்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதி அப்டின்ட்டு. ஸோ அதே தான் வந்துட்டு HTMLல ஆர்டிக்கிள் அப்டின்ற மாரி டாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க. ஆ இப்போ வந்துட்டு செல்ஃப் கண்டெய்ன்மென்ட் கம்போசிஷன் இன் தி டாக்குமெண்ட் விச் இஸ் இன்டீட் தி ரீயூசபிள். ஸோ வந்துட்டு இதுதான் ஆர்டிக்கிள். ஒரு காம்போனன்ட்ட வந்துட்டு நமக்கு வந்து ரீயூஸ் பண்றோம் அப்டின்னோம்னா, அது வந்துட்டு ஆர்டிக்கிள் அந்த இது அப்டின்றத சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிமான்டிக் டாக் அப்டின்னா என்னன்றத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.